Hello everyone, welcome to 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, போன வருஷம் தமிழ்ல வெளியான விவேஷினி அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் வரும். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சாரான்னு ஒரு லேடியை காட்டாங்க. அமெரிக்கால மூட நம்பிக்கைக்கு எதிராக இவங்க நிறைய பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாலையும் பிரச்சாரம் பண்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதுல ஜெயராமனும் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி ஜெயராமன் ஒருத்தரை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஜெயராமன் கிட்ட என்னால பேட்டி எடுக்க போக முடியல, ஆனா என்னோட ஃப்ரெண்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. மதுன்னு ஒருத்தங்க தான் பேட்டி எடுக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. தமிழ்நாட்டுல எந்த மாதிரியான மூட நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மது கேக்குறாங்க. ஜெயராமனும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஒரு கிராமத்துல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை வீட்லயே உட்கார வச்சிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு சாமியார் வந்து மந்திரம்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அந்த பொண்ணோட அப்பாவை கூட்டிட்டு காட்டு பகுதிக்கு வந்துடுறாரு. ஒரு பொம்மையில அந்த பேயை பிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. காட்டு பகுதியில ஒரு இடத்துல கொக்கி மாதிரி இருக்கு. நான் இப்ப தூக்கி போட்டேன்னா அந்த பேய் கொக்கில மாட்டிக்கும், பொம்மை மட்டும் போய் விழுந்துரும் சொல்றாரு. அதே மாதிரி தூக்கி எரிஞ்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி வேற ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. நிறைய பேர் சேர்ந்த மாதிரி காட்டுல ட்ரெக்கிங் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஒருத்தங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க பேரு சக்தி அப்படின்றது. இப்ப முடிச்சவங்க திரும்பி ஊருக்கு வந்துடுறாங்க. இவங்க ஜெயராமனோட பொண்ணாதான் இருப்பாங்க. இப்ப ஜெயராமன் தோட்டத்துல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதை இவங்களும் கவனிக்கிறாங்க. அப்பதான் அப்பா நொண்டி நொண்டி நடக்கிறது தெரியுது. எதுக்காகப்பா நொண்டி நொண்டி நடக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லம்மா, கால்ல லைட்டா அடிபட்டது, கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கு, அதனால தான் சரியா நடக்க முடியல அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. அதான் கால்ல அடிபட்டிருக்கல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. இதுக்கே இப்படி சொன்னா எப்படி, அப்ப ஒரு ட்ரிப் வேற போக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எது ட்ரிப் போக போறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. இப்பதான் அந்த ட்ரிப்பை பத்தி சொல்றாரு. கிராமத்துல நிறைய மூட நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா, அதனால பொண்ணுங்களை காட்டு பக்கமே அனுப்ப மாட்டாங்க, அதெல்லாம் உடைக்கிறதுக்காக தான் போக போறேன்னு சொல்றாரு. கூட வரவங்க எல்லாம் இதுக்கு ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறாங்க. கூட வரவங்களுக்கு எல்லாம் இந்த விஷயம் தெரிய வேணாமா, ஏன்னா தெரிஞ்சா ரொம்ப பயப்படுவாங்க, அவங்களுக்கு தெரியாம நான் மட்டும் இந்த விஷயத்தை விசாரிக்க போறேன்னு சொல்றாரு. இப்படி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே அப்பா இருக்காரு பாத்தீங்களா, தெரியாதனமா ஒரு சேர்ல இடிச்சிடுறாரு. கரெக்டா ஏற்கனவே காயப்பட்ட இடத்துல இவருக்கு அடிபட்டது. அதனால பொண்ணு உடனே ஒரு டாக்டர் கிட்ட காட்டுறதுக்காக கூட்டு வந்துடுறாங்க. இந்த டாக்டர் ஃபேமிலி ஃப்ரெண்டா தான் இருப்பாரு. நினைச்சதை விட கால்ல ரொம்ப இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்கு, அதனால இந்த விரலையே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப அப்பாக்கு அந்த விரலையே எடுத்துடுறாங்க. இப்ப நடக்கிறது கூட ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்பா பிளானை கேன்சல் பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இப்ப கூட நான் நடப்பேன் அப்படின்னு நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. வெல்ற மாதிரிலாம் போயிடுறாரு. பொண்ணு தான் பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க. இப்பதான் நடக்க முடியல அப்படின்றது அப்பாக்கும் புரியுது. எனக்கு பதிலா நீ வேணா போயிட்டு வரியாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. நான் போய் அந்த ட்ரிப்புக்கா, அதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீ போலன்னு வச்சுக்கோ, நான் தான் இந்த காயத்தோட போவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி சரி நானே போறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அந்த காட்டுக்குள்ள நிறைய நடமாட்டத்தெல்லாம் ஊர் மக்கள் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் சொல்லிடுறாரு. இதை பத்தி எல்லாம் மத்தவங்க கிட்ட சொல்லாத, ரொம்ப பயந்துருவாங்கன்னு சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஈரின் கூட மொத்தம் 4 பேர் வர மாதிரி பிளான் இருக்கும். ருத்ரான்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் வயசுல பெரியவரா இருப்பாரு. அதே மாதிரி மீனான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அதே மாதிரி மாறன் ஒரு நபர் இருக்காரு. இதை தாண்டி வருண் ஒருத்தர் இருக்காரு. இந்த வருணை பொறுத்த வரைக்கும் ஈரினோட ஃப்ரெண்டா இருப்பாரு. ஸ்கூல் டைம்ல ஒன்னாதான் இவங்க ரெண்டு பேருமே படிச்சிருப்பாங்க. அவங்க காட்டுல நடந்துட்டு இருக்கும் போது பேரலா இந்த இன்டர்வியூ சீனியை நமக்கு காட்டுறாங்க. தமிழ்நாட்டுல நிறைய மூட நம்பிக்கை எல்லாம் நடக்குது பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் ஜெயராமன் இந்த மது கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி காட்டு பகுதியில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க 5 பேருமே சேர்ந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பகுதியா நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப வருணம் பலபலன்னு ஒரு கல்லை பாக்குறாரு. அதை எடுத்து எல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. ருத்ரா என்ன சொல்றாருன்னா, பேய் ஓட்டுறதுக்கு அந்த கல்லை யூஸ் பண்ணுவாங்க, முதல்ல கீழே போடுன்னு சொல்றாரு. பயத்துல வருணம் வேகமா அந்த கல்லை கீழே போட்டுறாரு. சரி இது சாதாரண கல்லு தான் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க சக்தி சொல்றாங்க. சக்தி உனக்கு புரியாது, நான் சொல்றேன்ல கேளுங்க அப்படின்ற மாதிரி ருத்ராவும் சொல்றாரு. மேற்கொண்டு இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு இடத்துல பயங்கரமா ஸ்மெல் வருது. அந்த இடத்துல பார்த்தா கவர்ல ரத்தம் ஒழுகுற மாதிரி இருக்கு. என்னது இது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது. ரொம்ப பதட்டப்படுறாங்க. அப்ப மாறன் என்ன சொல்றாருன்னா, இத பத்தி எனக்கு தெரியும், மாடு குட்டி போடும் போது சில கண்ணுக்குட்டி இறந்தே பிறக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கண்ணுக்குட்டி எல்லாம் ஓலையில வச்சு கட்டிடுவாங்க. இந்த மாதிரி காட்டு பகுதியில கட்டி விட்டு போயிடுவாங்க. அது கொஞ்ச நாள்லயே மக்கி போயிடும். ஆனா இந்த விஷயத்துல கவர்ல தெரியாதனமா கட்டி வச்சிருக்காங்க, அதனால தான் அது இன்னும் போகாம இருக்கு, இவ்வளவு நாத்து அடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்கு புரிய வைக்கிறது. ஓஹோ இதுதான் விஷயமா, தேவையில்லாம நாங்க தான் பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இவருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருக்குல்ல, அதனால ஈரனும் பேச்சு கொடுத்து எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க.
நான் கிராமத்துல விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தேன், ஆனா யாருமே மதிக்கல, அதனால தான் சென்னையில வேலை பார்க்கறதுக்காக வந்துட்டேன்ற மாதிரி சொல்றாரு. மேற்கொண்டு இவங்க நடந்து வந்துட்டு இருக்கும் போது வேற ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 மரம் கோர்த்த மாதிரி இருக்கு, அதுக்கு நடுவுல போற மாதிரி வழி இருக்கு. வருணும் பக்கத்துல போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. வருண் பக்கத்துல போகாத, அந்த 2 மரத்துக்கும் நடுவுல போயிட்டு வந்தானா நிறைய ஆபத்தெல்லாம் வரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க, அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி புரியலாம் வைக்கிறாரு. இப்ப மேற்கொண்டு எல்லாருமே அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இது எதுவுமே ஈரனுக்கு தெரியாது. ஈரன் கரெக்டா அந்த மரத்துக்கு பக்கத்துல வந்து தண்ணி குடிக்கிறாங்க. தெரியாதனமா மூடி விழுந்துரும். அது எடுக்கிறதுக்காக கிராஸ் பண்ணிடுவாங்க. இத பாக்குற ருத்ரா ஷாக் ஆயிடுறாரு. நான் அவ்வளவு சொல்லியும் எதுக்காக போனேன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சாரி சார், நீங்க சொன்னதை நான் கவனிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏமா இப்படி பண்ற வான்ற மாதிரி அவங்கள கூப்பிடுறாரு. ஒரு சாமியார் பேய் மட்டும் கொக்கில மாட்டிக்கோன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த இடத்த தான் ஈரன் தெரியாதனமா கிராஸ் பண்ணிருக்காங்க. இப்ப எல்லாருமே மலை உச்சிக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல கேம்ப் எல்லாம் போட்டுறாங்க. அந்த மலை உச்சில இருந்து பார்த்தா பக்கத்துல ஒரு ஆசிரமம் இவங்களுக்கு தெரியுது. காட்டு பகுதியெல்லாம் அழிச்சுதான் அந்த ஆசிரமத்தை ரெடி பண்ணிருப்பாங்க. இன்னும் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் வேற பண்ண போறாங்க. இந்த பகுதியும் அழிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ருத்ராவும் வருணும் பேசிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. மறுநாள் திரும்பி இவங்களும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வேற ஒரு இடத்துல கேம்ப் போடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப வருண் இருக்காரு பாத்தீங்களா, மரத்துல அந்த ஆணியெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் விறகுலாம் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வருணும் மீனாவும் யோசிக்கிறாங்க. அது எடுக்கிறதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துல ஏதோ வித்தியாசமா நடக்க ஆரம்பிக்குது. இவங்க மூக்குக்குள்ள ஏதோ போற மாதிரிலாம் தோணுது. திடீர்னு மீனாவோ ஒரு கையை டச் பண்ற மாதிரிலாம் மீனாக்கு தோணுது. இப்ப 2 பேருமே பயந்துகிட்டே வந்து மத்தவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப மத்தவங்களுக்குமே அந்த மாதிரி அமானுஷ்யமா நடக்க ஆரம்பிக்குது. மீனா மேல ஒரு கை பட்டுக்கிட்டே இருந்தது பாத்தீங்களா, அந்த கை அவங்களோட பேண்ட் எல்லாம் உருவிட்டு இருக்கு. அதே சமயம் ருத்ராக்கு ஒரு சின்ன பையன் தெரியறான். அந்த சின்ன பையன் தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்து போன மாதிரி தான் இருக்கான். இப்ப சட்டனி இவரோட கழுத்தை பிடிச்சு தண்ணிக்குள்ள இழுக்கிறான். இவரும் செம்மையா இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. இப்பதான் ஈரனோ இறந்து போன அவங்களோட அம்மாவை பாக்குறாங்க. அவங்க பேரு கிளாரா அப்படின்றது. அம்மா நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து அம்மாவை கட்டிலாம் பிடிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி காலையில நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க எல்லாருக்குமே நைட் அமானுஷ்யமா நிறைய நடந்திருக்கு போல. அத பத்தி ஈரனும் ருத்ராவும் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் மாறன் கத்தி கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக இவங்களும் மாறன் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க 2 பேருக்கு வந்த மாதிரி மாறனுக்கும் கனவுலாம் வந்திருக்கும். இப்ப மேற்கொண்டு மத்தவங்களை தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் வருண் ஒரு இடத்துல பயந்து போன மாதிரி உட்காந்து இருக்கிறது தெரியுது. வருண் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஏதோ நெருப்பு மனுஷன் என்ன துரத்திட்டு வந்த மாதிரிலாம் எனக்கு தோணுச்சுன்னு சொல்றாரு. சரி விடு அப்படின்ற மாதிரி இவங்களும் ஆறுதல் படுத்துறாங்க. இன்னும் மீனா மட்டும் தானே கிடைக்காம இருக்காங்க. மீனா நீ எங்க இருக்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப மீனா இருக்காங்கல்ல, சக்தி நீ மட்டும் வான்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அவங்க பேண்ட் போடாம தான் இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஈரன் இருக்காங்கல்ல, நான் மட்டும் போறேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு பக்கத்துல வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. யாரோ என் மேல கை வச்ச மாதிரி இருந்தது, பேண்டையும் உருவிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஈரனும் அவங்க கோட்டை கழட்டி மாட்டி விடுறாங்க. நைட்டு எல்லாருக்குமே அமானுஷ்யமா நடந்தது இல்ல, அதனால ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இந்த காட்டுல கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சொல்றது உண்மைதான், இந்த காட்டுல நிறைய அமானுஷ்யத்தை இந்த ஊர் மக்கள்லாம் ஃபேஸ் பண்ணி இருக்கிறதா என்னோட அப்பா சொன்னாருன்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக இந்த இடத்துல உங்க அப்பா பிளான் போட்டாரு அப்படின்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் கேக்குறாங்க. அப்போ ஒரு பெரிய பிளான் வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த பிளான் எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொல்லி இவங்க புரிய வைக்கிறாங்க. இதை கேட்கிற எல்லாருமே பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க. எங்களை பார்த்தா பலியாடு மாதிரி தெரிதா, எங்களை எப்படி உங்க அப்பா வர வைக்கலாம் நினைச்சிருப்பாரு, இதெல்லாம் ரொம்ப தப்பு சக்தி அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. ஒரு ஆசிரமம் கட்டியிருக்காங்க பாத்தீங்களா, காட்டு அழிச்சு அதை கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் போராடி இருப்பாங்க. போராடின மக்கள் எல்லாரையும் போலீஸ் பயங்கரமா அடிச்சு அங்கிருந்து ஓட விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்திருப்பாங்க. இத பத்திலாம் ஜெயராமன் தான் அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் அந்த போராட்டத்துல கிளாரான்றவங்க தான் ரொம்ப முக்கியமா முன்னாடி இருந்து போராடி இருப்பாங்க. அந்த கிளாரா தான் என்னோட ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்காரு. அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவங்க வேலை பேசுறதுக்காகலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா கிளாரா இருக்காங்க பாத்தீங்களா, விடாம பயங்கரமா போராடிட்டு இருக்காங்க. இப்ப ஹஸ்பண்டும் கிளாரா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அதாவது போலீஸ்ல இவருக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நாளைக்கு ஷூட் அவுட் பிளான் பண்றதை இவர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நீ கவனமா இருக்கணும், நாளைக்கு மட்டும் போகாம இரே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் இறந்தே போனாலும் சரி கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நானும் குழந்தையும் வரோன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவரும் குழந்தைய தூக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ஆனா இவர் பின்னாடி இருக்காரு, கிளாரா முன்னாடி இருந்து போராடுறாங்க. அப்பதான் போலீஸ்லாம் மொத்தமா சேர்ந்து இவங்களை அட்டாக்லாம் பண்ணிருப்பாங்க. போலீஸ் அந்த இடத்துல வச்சே 10-15 பேரை சுட்டு கொண்டிருப்பாங்க. அதே சமயம் அந்த டைம் காட்டு பகுதியெல்லாம் பத்தி எரிய ஆரம்பிச்சிருக்கும். அந்த தீ விபத்துல மாட்டி நிறைய மக்கள் இறந்து போயிருப்பாங்க. கிளாரா அங்க மாட்டி இறந்திருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கிளாராவே எங்களால கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. நான் முன்கூட்டியே இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கணும், நான் பண்ணது தப்பு தான், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அதை சொல்லு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேக்குறாங்க. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, மேப் மாதிரி வரையறாங்க. இந்த வழியா போனா மெயின் ரோடு வந்துரும், நம்ம போயிடலாம்னு சொல்றாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி சக்தி சொன்ன இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனாவால சரியா நடக்க முடியல, ஏன்னா கோட்டை தானே கால்ல கட்டியிருக்காங்க, கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ஈரன் இருக்காங்கல்ல, வருணுக்கு பக்கத்துல வராங்க. வருண் நீ பாக்ஸர் ஜட்டி போட்டிருந்தனா உன்னோட பேண்ட்டை கழட்டி தாயா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ஏன் தரணும், நீ வேணா தா அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு. இது எனக்கு தோணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
நான் வேணா இதை போட்டுக்கிறேன், நீங்க என்னோட பேண்ட்டை போட்டுக்கோங்கன்னு சொல்றாங்க. அந்த பேண்ட் போட்டுக்கிறதுனால மீனாக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் மீனாவோட பேண்ட் இருக்கு பாத்தீங்களா, ஒரு கொடியில மாட்டி இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஹீரோயின் இருக்காங்கல்ல, வேகமா அந்த பேண்ட் எடுக்கிறதுக்காக போறாங்க. அந்த பேண்ட் எடுக்காதீங்க, அந்த பேண்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மீனா பயப்படுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, நான் வேணா போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த பேண்ட்டை போட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நடந்து ரொம்ப தூரம் வந்துடுறாங்க. இப்பதான் மாறணும் ஒரு இடத்தை கவனிக்கிறாரு. 2 தேன் கூடு ஒன்னா இருக்க மாதிரி தான் இருக்கு. இந்த வழியா தான் நம்ம நடந்து வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஞாபகம் இருக்கான்னு இவங்கள பார்த்தோம் கேக்குறாரு. எங்களுக்கு சரியா ஞாபகம் இல்லைன்னு சொல்றாங்க. இது ஷார்ட் ரூட், நம்ம இந்த வழியா போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தேவையில்லாம குழம்ப வேணாம், நீங்க வேணா நடந்து பார்த்துட்டு வாங்க, நான் இங்கேயே வெயிட் பண்றேன்னு ஹீரோயின் சொல்லிட்டாங்க. நானும் இங்கேயே வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிட்டாங்க. இதனால 3 ஜென்ஸ் மட்டும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வழியை கண்டுபிடிச்சா கூட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. இவங்க வந்துட்டு இருக்கும் போது கல்லெல்லாம் மொத்தமா இருக்க மாதிரி ஒரு இடம் இருக்கு. இந்த இடத்துல தானே உட்காந்து சாப்பிட்டோம், இப்பயாவது ஞாபகம் வருதா அப்படின்னு மாறன் கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி 2 பேருமே தலையாட்டுறாங்க. இவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது. அவங்க 2 பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க நடந்து வந்தாங்க பாத்தீங்களா, திரும்பி அந்த மாதிரி தேன் கூடு இருக்கிறத பாக்குறாங்க. என்ன திரும்பி அதே இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா மாறன் என்ன சொல்றாருன்னா, இது அந்த இடம் கிடையாது, ஏன்னா அந்த இடமா இருந்தா அவங்க 2 பேர் இருக்கணும்ல, நம்ம நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க நடக்க ஆரம்பிச்சு 2 மணி நேரம் ஆயிருக்கும். என்ன 2 மணி நேரம் ஆயும் வராம இருக்காங்கன்னு இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, மீனாவை ஒரு துணியை கட்ட சொல்றாங்க. அவங்களும் ஹைட்ல ஒரு துணியை கட்டிடுறாங்க. இவங்க பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. நடந்த பகுதிக்கே திரும்பி திரும்பி நடந்து வந்துட்டு இருக்காங்க. மாறன் தானே கொஞ்சம் கான்பிடென்ட்டா பேசினாரு. மாறன் நம்ம கரெக்டா போயிடுவோமா மாட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பதான் எதர்ச்சியா மாறணும் அந்த துணி கட்டி இருக்கிறத பாக்குறாரு. நெருங்கி வந்தா அந்த இடத்துல 2 பேருமே இருக்காங்க. நல்ல வேலை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இப்ப ஹைவேஸ் நோக்கி நடக்கலாமா அப்படின்ற மாதிரி ருத்ரா கேக்குறாரு. ஏற்கனவே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு சார், இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்றது தான் நல்லது, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் கேம்ப் எல்லாம் போட்டு தங்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடுறாங்க. நாளைக்காவது நம்ம போயிடுவோமா அப்படின்ற மாதிரி ருத்ரா கேக்குறாரு. நம்ம சொன்ன டைமை தாண்டியும் வராம இருக்கணும், என்னோட அப்பா கண்டிப்பா ஆளுங்களை உள்ள அனுப்பிடுவாரு, அதனால நமக்கு பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தாண்டிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப மாறணும் வருணும் விறகெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்படி விறகு எடுத்துட்டு இருக்கும் போது இந்த இடத்துல அமானுஷ்யமா நடக்க ஆரம்பிக்குது. வருணுக்கு யாரோ எரிஞ்சுக்கிட்டே இவரை நோக்கி வர மாதிரி தெரியுது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு ஏற்கனவே தெரிஞ்சது பாத்தீங்களா, அதே விஷயம் தான் திரும்பி தெரியுது. அதனால இவங்களுக்கு சில காயம் எல்லாம் ஏற்படுது. ஆனா ஹீரோயின் மட்டும் அம்மாவை பாக்குறாங்கல்ல, சந்தோஷமா அம்மா கிட்ட பேசுறாங்க. இப்ப காலையில டைம் அப்பாவும் ஆட்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க 5 பேருமே காயப்பட்ட மாதிரி விழுந்துதான் கிடப்பாங்க. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. இவங்களும் கண்ணை முடிக்கிறாங்க. 4 பேருமே சேஃபா தான் இருக்காங்கன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இப்ப ஹீரோயினும் அப்பாவை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க. காட்டு பகுதியில நான் அம்மாவை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. இல்லப்பா, என் 2 கண்ணால பார்த்தேன், அம்மா கண்டிப்பா இறந்துட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு ஆபீசர் சொல்லி தான் இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணேன், கண்டிப்பா உன்னோட அம்மா இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அம்மா இறந்து போனதுக்கு நீங்க தான்ப்பா காரணம், அந்த கலவரம் நடக்கிற இடத்துக்கு நீங்க எதுக்காக கூட்டு போனீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவமா பேசிட்டு இருக்காங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, வெளியே வந்து ஒய்ஃபோட போட்டோவை சோகமா பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவருக்கு கொஞ்சம் மயக்கம் வருது, பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. இந்த சவுண்ட் கேட்டுதான் பொண்ணு வெளியே வந்து பாக்குறாங்க. அப்பா விழுந்துட்டாருன்னு தெரிஞ்சோன்னா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப வேகமா அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. அப்பா மூச்சு விடுறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாரு. இவங்க காட்டுக்குள்ள நிறைய அமானுஷ்யத்தெல்லாம் ஃபீல் பண்ணாங்க பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் எப்படியாவது சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்கப்பா, பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்களோட ஃப்ரெண்டு தானே வருண், அதனால இவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக வந்துடுறாரு. இவங்களும் அவரோட தோல்ல சாஞ்ச மாதிரி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பா காட்டுக்கு போனோம்னு சொன்னார்ல, இவங்க காட்டுக்குள்ள இருக்க மாதிரிலாம் தோணுது. சட்டுன்னு கனவுல இருந்து இவங்க முழிச்சிடுறாங்க. இப்பதான் டாக்டரை இவங்களை பாக்குறதுக்காக வராரு. சாரிமா, எவ்வளவு ட்ரை பண்ணியும் உன்னோட அப்பாவை காப்பாத்த முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. அந்த காட்டுக்குள்ள எப்படி அந்த மாதிரி நடந்தது அப்படின்றது இன்னும் கேள்வியா தானே இருக்கு, அதுக்கு எப்படியாவது பதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்பாக்கு ஃபாரின்ல நிறைய பேரை தெரியும்ல, அவங்களும் துக்கம் விசாரிக்கிற மாதிரி பேசுறாங்க. சாரா என்ன சொல்றாங்கன்னா, அன்னைக்கு நான் தான் வந்திருக்கணும், ஆனா மது அனுப்ப வேண்டியதாயிருச்சு, கண்டிப்பா ஒரு நாள் வரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க மத்தவங்க கிட்ட பேசி பார்க்கலாம் நினைக்கிறாங்க. வருண் கிட்ட மட்டும் தான் பேச முடியுது, மத்தவங்க பேச கூட விரும்ப மாட்டாங்க. அந்த சாரான்றவங்க வீட்டுக்கு வந்து பார்க்கறதா சொன்னாங்க பாத்தீங்களா, இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிக்கணும்னு தோணலையான்னு கேக்குறாங்க. இன்னும் அந்த ஷாக்கை விட்டே நான் வெளியே வரல, தோணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உன் அப்பா மட்டும் உயிரோட இருந்திருந்தாருன்னா அந்த காட்டு பகுதியில போய் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது தான் அவரோட எண்ணமா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதனால நம்மளும் சால்வ் பண்ண போனா என்னன்னு யோசிக்கிறாங்க. திரும்பி அந்த கிராம பகுதிக்கு வந்துடுறாங்க. கிராமத்துல நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஒவ்வொருத்தர்கிட்டயும் அங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. சாமியார் என்ன சொல்றாருன்னா, அந்த இடத்துல நிறைய ஆண்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க, அந்த வழியா எந்த பெண்கள் போனாலும் சரி தப்பா நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, சுட்டு கொன்னது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள பழி வாங்கலாம்ல, எதுக்காக பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துப்பாங்கன்னு கேக்குறாங்க.
சிட்டில இருந்து வந்திருக்கல, அதனால தான் இந்த மாதிரி தெனாவட்டா பேசுற. முதல்ல இங்க இருந்து கிளம்பி போ அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாரு. ஊர்ல எல்லாருமே உப்பு சப்பு இல்லாத காரணத்தை தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரின ஒரு நபர் கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, அந்த நபர் கிட்ட இவங்களும் சோகமா இதெல்லாம் சொல்றாங்க. நீ விட்டு தள்ளுமா, இந்த ஊர்ல நல்லா படிச்சவர் ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவரோட பேரு சிவா அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆசிரமத்துல முக்கியமான பொறுப்புல இருந்தவரா இருப்பாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, என் குடும்பத்துல இருக்க எல்லாருமே தீ விபத்துனால ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. இதுக்கும் அந்த காட்டுல நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஈரன் கேக்குறாங்க. காட்டுல தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா நடந்திருக்காது, இந்த ஆசிரமத்தை சேர்ந்தவங்க தான் பண்ணிருப்பாங்க. அதனால நிறைய மக்கள்லாம் இறந்து போயிருப்பாங்க. அந்த பாவத்தை பண்ணதுல நான் தான் முக்கியமான ஆளு, அதனாலதான் என் குடும்பத்துல இருக்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் சாபமா அப்படின்ற மாதிரிலாம் சோகமா சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் எதுக்காக உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலமா, இத சொல்றது மூலியமா என்னோட பாரம் கொஞ்சம் குறையுது. நானும் ரொம்ப நாள்லாம் உயிரோட இருக்க மாட்டேன், சீக்கிரமா இறந்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே சொல்லிட்டாரு. அப்பா கிட்ட ஒரு காலர் கேமரா இருக்கும், அந்த கேமராவை தான் இவங்க பேட்டி எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் தெரியாம தான் அந்த பெரியவர் பேசிட்டு இருக்காரு. எல்லா விஷயத்தையும் இவங்க ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க. இன்னும் அந்த ஆசிரமத்துக்கான எக்ஸ்டென்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா, அதனால இன்னும் நிறைய மரத்தை வெட்டி சாச்சிட்டு இருக்காங்க. இவங்க பஸ்ல வரும்போது இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சுக்கிட்டே ஊர் வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் வருண் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இத சும்மா விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி வருண் சொல்றாரு. அவசரப்பட்டு நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, சமயம் கிடைக்கும் போது இந்த வீடியோவை வெளியிடலாம், அதுக்குள்ள அந்த காட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்றத கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு. திரும்பி அந்த காட்டு பகுதிக்கு போனோம்னு சொல்றாங்க. முதல்ல வருண் மறுத்தாலும் அதுக்கப்புறம் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, கூட சாராவும் வராங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ஒரு இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நைட்டு என்ன அமானுஷ்யம் நடக்குதுன்றத நானும் பாத்துருவேன் அப்படின்ற மாதிரி சாரா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நைட் ஆனோனா சரி, இவங்களுக்கு அமானுஷ்யமா நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இப்ப சாராக்கு என்ன நடக்குது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஒரு இடத்துல நிறைய பேர் சேர்ந்த மாதிரி ஏதோ ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பயந்த மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா சேஃப்டி பேட் இருக்கு பாத்தீங்களா, யூஸ் பண்ண மாதிரி நிறைய கீழே எல்லாம் கிடக்கு. ரொம்ப ரியலா நடக்கிற மாதிரிலாம் சாராக்கு தோணுது. அப்படியே கட் பண்ணி வருணை காட்டுறாங்க. வருண் முன்னாடி ஒரு கண்ணாடி வந்துருது. அந்த கண்ணாடியில இவரோட முகம் எரிஞ்ச மாதிரி தெரியுது. இவரும் அதை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. வேகமா இங்க இருந்து ஓடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்றாரு. ஈரினை பொறுத்த வரைக்கும் அம்மா தான் தெரியுறாங்க. அம்மாவை பார்த்தோன்னா ஈரின் பயப்படலாம் மாட்டாங்க, சந்தோஷமா அவங்க கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இப்ப காலையில டைம் இவங்க 2 பேருமே மயக்கத்துல தான் இருப்பாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, நல்லபடியா இவங்களை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க. நைட் உங்களுக்கு நிறைய நடந்ததுல, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. சாருக்கு எல்லாமே துண்டு துண்டா தான் ஞாபகம் இருக்கு, எனக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல, நல்லா யோசிச்சு பார்த்து கனெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க. இப்ப சாராவா உங்களுக்கு தோணுனதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. சேஃப்டி பேட் தெரிஞ்சதுன்னு தெரிஞ்சோன்னா இவங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. சாரா சின்ன பொண்ணா இருக்கும் போது ஒரு கேபின் வுட்ல தான் இருப்பாங்க. அந்த கேபின் வுட்ல நைட் டைம் வெளியே வருவாங்க. அங்க பார்த்தா சிலர்லாம் சேர்ந்த மாதிரி பிளாக் மேஜிக்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்கள பார்த்தா இவங்க கிட்ட இருந்து இவங்க யூஸ் பண்ண பேட கேட்பாங்க. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கொஞ்சம் காசு தரதுனால இவங்களோட சேஃப்டி பேட் எல்லாம் தருவாங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தெரியாது. இதெல்லாம் சின்ன வயசுலயே நான் மறந்துட்டேன்னு நினைச்சேன், அதுதான் திரும்பி தோணி இருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் சாரா சொல்லிட்டு இருக்காங்க. ஈரனுக்கும் அதே மாதிரி தான், அம்மாவை பத்தி சின்ன வயசுல நிறைய யோசிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மெமரிஸ் தான் திரும்பி வந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட பேட் பாஸ்ட் எல்லாம் ட்ரிகர் பண்ணிருக்க போல அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்லிட்டு இருக்காங்க. வருண் எதுவுமே பேசாம இருக்காரு. நீ ஏதாவது சொல்லுன்னு கேக்குறாங்க. வருண் என்ன சொல்றாருன்னா, நீங்க பேண்ட் தர மாட்டேன்னு சொன்னல, அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப சடனா இவரோட பேண்ட்டை கழட்டி காட்டுறாரு. இவரோட தொடையில பார்த்தா ஒரு காயம் இருக்கு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஈரன் கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் வருணா அவரோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வருணோட அம்மாவை சின்ன வயசுல அப்பா பயங்கரமா டார்ச்சர் எல்லாம் பண்ணுவாரு. அதை நினைச்சு அம்மா பயங்கரமா அழுதுட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்க தீ குளிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அவங்க தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்காங்கல்ல, இவரும் பக்கத்துல போய் தெரியாதனமா கட்டி பிடிச்சிருப்பாரு. அப்பதான் முகத்துல இவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கும். அதை சரி பண்றதுக்காக தான் தொடையில இருந்து சதி எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் சொல்லி இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இதே மாதிரி மாறனுக்கும் நடந்திருக்கான்னு பார்க்கணுன்றதுக்காக அவர்கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அவருக்கு வந்த கனவுக்கும் அவரோட பாஸ்ட்ல நடந்ததுக்கும் சம்பந்தம் இருக்கு, இதுவும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்துதான் மீனா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. மீனாவும் ஒரு விஷயத்த சொல்றாங்க. மீனாவோட சின்ன வயசுல அவங்களோட சித்தப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஆள் இல்லாத பகுதிக்கு கூட்டு போய் அவங்க கிட்ட தப்பாலாம் நடந்திருப்பாரு. அதனால தான் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தோணிருக்கும். அடுத்ததா ஈரன் இருக்காங்கல்ல, ருத்ரா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. எனக்கெல்லாம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல, முதல்ல இங்க இருந்து கிளம்புன்னு அனுப்பி விட்டுறாரு. அவர் மட்டும் யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ருத்ரா சின்ன பையனா இருக்கும் போது வேற ஒரு சின்ன பையன் இவரை தொடர்ச்சியா கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த கிண்டல் பண்ற சின்ன பையன் இருக்கான் பாத்தீங்களா, உடம்பு முழுக்க ரீல சுத்தி ஸ்விம்மிங் பூலுக்கு பக்கத்துல உட்காந்து இருக்கான். இவர் என்ன பண்றாருன்னா பின்னாடி இருந்து வந்து தள்ளி விட்டுறாரு.
ஆனா அந்த ரீல்லாம் உடம்புல சுத்தி இருக்கிறதுனால அவன் லாக் ஆயிடுவான். லாக் ஆகி தண்ணியிலேயே இறந்து போயிருப்பான். இதுதான் இவரோட பேட் பாஸ்டா இருக்கும். அதை சொல்ல வேணான்ற மாதிரி தான் ஈரின் அனுப்பி விட்டுருப்பாரு. நம்ம பேட் பாஸ்ட் எப்படி ட்ரிகர் ஆச்சு அப்படின்றது தான் இவங்களுக்கு இருக்க கேள்வியா இருக்கு. அங்க என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள யோசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வருண் என்ன சொல்றாருன்னா, திடீர்னு மூக்குக்குள்ள ஏதோ ஒரு நெடி மாதிரி ஏறிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கும் ஏறிச்சு அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மொத வாட்டி போகும்போது இவங்க கேம்ப் ரெடி பண்ணாங்கல்ல, மரத்துல தான் ஆணி அடிச்சிருப்பாங்க. வருண் தான் அந்த ஆணி அடிச்சிருப்பாரு. அதை யோசிச்சு பாக்குறாரு. ரெண்டாவது வாட்டி இவங்க 3 பேர் மட்டும் போனாங்க பாத்தீங்களா, அப்ப வருண் கத்தியால அந்த மரத்துல குத்தி இருப்பாரு. அதனால தான் இது ட்ரிகர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்னு ஈரின் சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மரத்துல இருக்கிறத டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அமெரிக்கால தெரிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் தான் வர வச்சிருக்காங்க. அவரும் இந்த இடத்துக்கு வந்து சாம்பிள் எல்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுல இருந்து தான் ஏதோ ஒன்னு ட்ரிகர் ஆயிருக்குன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஒரே மாதிரி நிறைய மரங்கள் இருக்கும். நிறைய மரங்கள்ல இருந்து அந்த சயின்டிஸ்ட் சாம்பிளை கலெக்ட் பண்ணிருப்பாரு. செக் பண்ணி பார்த்ததுல ஒன்னு கன்ஃபார்ம் ஆயிருது. அந்த மரத்தை நம்ம வெட்டுறோம்ல, அப்ப உள்ள இருந்து ஒரு ஸ்மெல் லீக் ஆகுது. அந்த ஸ்மெல்ல சுவாசிக்கும் போது இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாரு. அதே சமயம் அந்த வகையில இருக்க எல்லா மரங்களும் இந்த மாதிரி பண்ணல, சில மரங்கள் மட்டும் தான் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாரு. அம்மா ஒரு ஸ்டோரி எழுதியிருப்பாங்க. அந்த ஸ்டோரியை பத்தி இவங்க கிட்ட ஈரினும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குரூப் ஊர் மக்களையே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதனால ஆண்கள் எல்லாத்தையும் பிடிச்சி வேற இடத்துல லாக் பண்ணிடுவாங்க. பெண்கள் மட்டும் தானே இருக்காங்க, அவங்கள போட்டு பயங்கரமா டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப பெண்கள்ல ஒரு குரூப் உருவாயிரும். அந்த குரூப் சேர்ந்த மாதிரி இந்த ஆபீசர் எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்க. மாட்டிருக்க ஆண்கள் எல்லாரையும் வெளியேற்றுவாங்க. மக்கள் எல்லாரையும் திரும்பி அந்த கிராமத்தை விட்டுட்டு தேவனா நாங்க திரும்பி வருவோன்ற மாதிரி சில பெண்கள் மட்டும் கிளம்பி போயிருப்பாங்க. அந்த ஸ்டோரியை தான் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மரத்தை எல்லாருமே கண்ணா பின்னான்னு வெட்டிட்டு இருக்காங்கல்ல, மரம் எதிர்த்து சண்டை போறதுக்காக தான் இந்த விஷயம் தரப்பட்டிருக்கு போல. எல்லா மரமும் அதை வெளிப்படுத்துறது இல்ல, சில மரம் மட்டும் வெளிப்படுத்துது போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பெரிய விஷயத்தை இவங்க கிராக் பண்ணிட்டாங்கல்ல, இது சம்பந்தமா அவரும் ஃபாரின் கண்ட்ரில எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இதுக்கு எனக்கு ஈரின் தான் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஈரின் பேரையும் சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் காட்டு பகுதியை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு வாட்டிக்கு 100 வாட்டி யோசிச்சு முடிவு பண்ணும். ஏன்னா இதனால நமக்கே பெரிய அழிவு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. சிவான்னு ஒரு பெரிய ஒரு பேசினதை இவங்க சீக்கிரட்டா கேப்சர் பண்ணி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா. இப்போ இந்த வீடியோவை வெளியிட்டா கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக வெளியிட்டுறாங்க. இப்ப சோசியல் மீடியா முழுக்க இதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. திரும்ப எக்ஸ்டென்ஷன் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அதை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் திரும்பி போராடலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஈரினும் ஃபாரினுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபாரினுக்கு கிளம்புறதுக்காக வராங்க. அப்பதான் போராடிட்டு இருக்க ஒரு லேடி கால் பண்றாங்க. இவங்க கிளாரா கூட சேர்ந்து போராடினவங்கள தான் இருப்பாங்க. உங்க அம்மா ஹெல்ப் பண்ண மாதிரி நீங்களும் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இது போதுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈரினும் வெளிநாட்டுக்கு போற பிளானை கேன்சல் பண்ணிடுறாங்க. அம்மா மாதிரியே இங்க இருந்து சண்டை போடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ஃபாரின் சயின்டிஸ்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அவர் ஒரு கம்பெனிக்கு எச்சரிக்கை கொடுத்திருப்பாரு. அதை மீறியும் உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அந்த கம்பெனியும் ஒர்க்கெல்லாம் வேகமா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்பதான் ஒரு பிரச்சனை ஏற்படுது. அதை பத்தி நியூஸ்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, நிலச்சரிவு மாதிரி ஏற்பட்டிருக்கும். அந்த ஃபேக்டரி முழுசா காலி ஆயிடும். மரங்களை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி தமிழ்நாட்டுல இருக்க அந்த இடத்தை நமக்கு காட்டுறாங்க. திரும்பி ஆசிரமத்தை எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி மக்கள் போராடிட்டு இருக்காங்க. கிளாரா போராடுற மாதிரி ஈரினோ யோசிச்சு பாக்குறாங்க. ஈரின் இப்ப மக்கள் கூட சேர்ந்து போராடுற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.